பண்றாங்கன்னு தெரியல. தினமும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷன் உசுர வாங்கிக்கிட்டு. போன ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் பண்ணோமோ இந்த தடவை இவங்ககிட்ட மாட்டிட்டு முழிக்கிறோம். வாங்க சூர்யா வாங்க, நல்லா மாட்டிக்கிட்டீங்க. என்ன பண்றீங்கன்னு பாப்போம். உங்க எல்லாரையும் எதுக்காக இங்க கூப்பிட்டேன்னு உங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இந்த லெட்டரை என் ஜன்னல் கிட்ட போட்டுட்டு போயிட்டாரு. இதுல என்ன எழுதிருக்குன்னா, இங்க இருக்கிறதுல ஒருத்தர் இந்த கபடி கேம்ப்ல செலக்ட் ஆக கூடாதான். அவர்கிட்ட திறமை இல்லையா. சின்ன பிரச்சனையா ஆரம்பிச்சது பெரிய பிரச்சனையா இடம் போல இருக்கே. அவரோட வயசு 30க்கும் மேல இருக்கும் போல இருக்கு. அதனால அவரு இந்த கபடி கேம்புக்கு ஃபிட் இல்லையா. சூர்யா, நீங்க முன்னாடி வாங்க. எஸ். விநாயக், அம்மா, அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? கபடி விளையாடுறதுக்காக நம்மள விட்டுட்டு போயிருக்காருல்ல, அங்க இருந்து அவரால் இப்ப வர முடியாதா? உங்க அப்பாக்கு எதுவும் இல்ல. உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? அவர் எப்ப ஃப்ரீ ஆகுறாரோ உடனே ஃபோன் பண்ணிடுவாரு. அப்பாவோட பர்த்டே வரப்போதில்ல, அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும்ல. என்ன ஞாபகம் வந்துருச்சு. அம்மா, நம்ம தெருவுல இருக்கிற எல்லாரையும் நம்ம இன்வைட் பண்ணணும். நீங்க எல்லாரையுமே கூப்பிடணும், சரியா? நிறைய டான்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு நீ சீக்கிரமா சாப்பிட்டாகணும். ப்ளீஸ் வேண்டாம். விநாயக், உனக்கு எந்த டென்ஷனும் வேணாம். நீ சொன்னது எல்லாத்தையும் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆமா, இத வச்சு நம்ம கார்டனிங் சூப்பரா பண்ணலாம். பாருங்கப்பா செல்லக்குட்டிங்களா, நானும் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் பேக் பண்ணிட்டேன். நீங்க வெயில்ல கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பாக்கும்போது உங்களுக்கு பசி அதிகமாயிடும்ல, அதான் நான் சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா பேக் பண்ணிட்டேன். நீங்க வேலைக்கு வேலையும் பார்க்கலாம், பிக்னிக் என்ஜாய் பண்ணலாம். என்ன மம்மி, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லட்டா? அந்த வாசனை ஆளை கொல்ற ரவா கிச்சடி மாதிரி இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? திமிரு பிடிச்சவ எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? நாளுக்கு நாள் இவளுக்கு கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது. உன் தாத்தா பாட்டி மாதிரி நீயும் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டல. ஆனா இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் நான் இல்ல, புரியுதா? என் கோபி குட்டிய பாரு, உங்க எல்லாருக்கும் பசிக்கும், இவன் வேற பசி தாங்க மாட்டா, அதான் பேக் பண்ணி கொண்டு வந்த. இல்ல, நான் ஏன் பேக் பண்ணி கொண்டு வந்தேன்னா, நான் எதுக்காக சொல்றேன்னா, என் செல்ல குட்டிங்க நீங்க கஷ்டப்பட்டு வேலை பாப்பீங்களா, அப்ப பசிக்கும் இல்ல, பொறுமையா நல்லா சாப்பிடுங்க, புரியுதா? வேலை கிடக்குது இல்ல, சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம்னு சொல்ல வரேன். என்ன அதான் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னோட ஐடியா என்ன தெரியுமா? பாருங்க, நம்ம எல்லாரும் போறோம். இதோ மீனாட்சி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எங்க எல்லாரையும் நல்லபடியா பத்திரமா பாத்துப்பாங்க. நான் ஏன் அப்படி? மீனாட்சி, நீ இவங்களை கூட்டிட்டு வா. நிதானமா கூட்டிட்டு வந்தா போதும். இது பாரு, நீ முதல்ல சாப்பிடு. சூர்யா, உங்களை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. ஆமா, என் வயசு என் வீரத்தை காட்ட வச்சுது. மனசுல தைரியம் இருக்கிறவங்களால தான் எந்த காரியத்தை முழுசா செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு கேட்க விரும்புறேன். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம செயல்பட கத்துக்கணும். நம்ம வயசு மட்டும் இல்ல, அறிவையும் இதுல பயன்படுத்தணும். நிலைமை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்மளோட நோக்கம் ஜெயிக்கிறதா மட்டும்தான் இருக்கணும். இந்த உறுதி மனசுல இருந்தா நம்ம வெற்றி நம்மளை விட்டு என்னைக்கும் போகாது. மேடம், என்னோட அனுபவத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நம்ம தகுதிக்கு மீறின எதையும் நம்ம செய்யவே கூடாது.
நம்ம எதுலையும் ஜெயிக்கணும்னா நாம நம்ப வேண்டியது நம்மள மட்டும்தான். வைராக்கியமா இருக்கணும், உற்சாகத்தோட இருக்கணும், கிடைக்கிற சந்தர்ப்பத்தை விடவே கூடாது. ஆனா இன்னைக்கு நாம காட்ட வேண்டியது நம்ம வயசுக்கு தகுந்த திறமை நம்ம கிட்ட இருக்காங்கிறது தான். இன்னைக்கு நிலைமை அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மேடம் நம்ம திறமையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நமக்கு திறமை இருக்குன்னு அவங்களுக்கு காமிச்சே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு முழு திறமை வாய்ந்த 10 வீரர்கள் தேவை. அதை நிரூபிக்க இந்த மைதானத்தில் நம்ம திறமையை காமிச்சே தீரணும். அப்பதான் யாருக்கு திறமை இருக்கு யாருக்கு திறமை இல்லைன்னு தெரியும். அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்க திறமையை காமிங்க. அப்போதான் மேடம் எதிர்பார்க்கிற மாதிரி 10 பேர் நிச்சயமா கிடைப்பாங்க. மன்னிச்சிருங்க, நான் வாழ்க்கையில பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த சூர்யா உங்க அத்தனை பேர் முன்னாடியும் தலை வணங்கி நிற்கிறான். இன்னிலிருந்து 10 நாளைக்குள்ள உங்கள நல்ல திறமை உள்ள 10 இளைஞர்கள் இந்த விளையாட்டுக்கு தேவைப்படுறாங்க. இதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லை. இன்னைக்கு இந்த கிரவுண்ட்ல துடிப்பான வீரர்கள் இருக்கீங்க. ஆனா உங்கள யாரு மனசுல சாதிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கோ அவங்க மட்டும் முன்னாடி வாங்க. ஏன்னா இப்போ இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. யார் தயாரா இருக்கீங்களோ ஒவ்வொருத்தரா முன்னால வாங்க. உங்க மனசுல எந்த குழப்பமும் இல்லாம துணிச்சலா முன்னாடி வந்து உங்க திறமையை எல்லாருக்கும் வெளிப்படுத்தலாம். நம்ம கடமையை நிறைவா செய்யணும். சூர்யா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி சமாளிச்சிட்டான். ஆனா மேடம் ஒரு வார்த்தைக்கு கூட வாய் திறக்கலையே. முடிவு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிரீத்தி, நீ எங்க போனாலும் சரி, ஒரு பொண்ணு வெளியில போகும்போது தாலி இல்லாம போனா நல்லா இருக்காது. இதுக்கு இப்ப எந்த அவசியமும் இல்ல. உங்க மனசுக்கு உண்மை எதுன்னு தெரியும்ல. பிரீத்தி, ஏன் அப்படி பேசிட்டு போற? நீ திரும்பி வரமாட்டேன்னு சொன்ன, நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் இருக்கேன் உனக்காக. உண்மையா நீயே நானும் நீதியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி. உன் கணவன் நான் இங்க இருக்கும்போது நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் சொன்னதை புரிஞ்சுக்கோ. ம், சூர்யா, நீங்க இப்ப போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெட்டரை எழுதினவங்களுக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கேட்கிற கேள்விக்கு இனிமே அவர் கிரவுண்ட்ல பதில் சொல்லுவாரு. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கேளுங்க. ஏன் இந்த மாதிரி யாரையாவது குத்தி காமிச்சு இந்த டீமை விட்டு வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நீங்க உங்களை பார்த்துக்கங்க. என்னோட அட்வைஸ் எல்லாம் ஒண்ணுதான். உங்களோட எனர்ஜி, உங்களோட பவர், உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய நீங்க தான் வெளியே கொண்டு வரணும்.
அப்படி வந்தாதான் உங்க லட்சியத்தை நீங்க அடைய முடியும். இந்த கபடி கேம்ப்ல நீங்க எல்லாருமே கண்ணை கட்டி இந்த விளையாட்டை விளையாடணும். உங்க எல்லாரையும் நடத்த போறது நான் தான். வீக்கா இருக்கிறவங்க தானாவே போயிடுவாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பா தங்கம் மாதிரி ஜொலிப்பாங்க. அப்புறம் நான் இந்த கபடி டோர்னமெண்ட்ல தங்கத்தை தவிர வேற எதையும் பார்க்க விரும்பல. உங்க 40 பேர்ல வெறும் பெஸ்ட் 10 மட்டும்தான் உள்ள போக போறாங்க. கண்டிப்பா நான் அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன். சூர்யா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. பட் ஐ ஹோப் இது நீங்க வெறும் பேச்சுக்காக சொல்லன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிரவுண்ட்ல பாக்குறேன். போன தடவை கபடி மகா சங்கிராம்ல என்னோட டீம் தான் வின் பண்ணாங்க. என்னோட கபடி கிளப் தான் கப் ஜெயிச்சது. என்னோட டீம் கேப்டன், அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா ஆடினாங்க. ஆனா இப்போ அதே டீம் தான் காசை ஹைக் பண்ணி என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டாங்க. அது எனக்கு பிடிக்கல. நான் என்னோட டீமையே டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். அதனாலதான் நான் இந்த கேம்பை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்பதான் என்னோட கபடி கிளப்புக்காக ஒரு பெட்டர் டீம் ஃபார்ம் பண்ண போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க 40 பேர்ல இருந்து ஒரு 10 வீரர்களை கண்டிப்பா தேர்ந்தெடுப்பேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தனி ஆளோட விளையாட்டு இல்ல. சூர்யாக்காக மட்டும் இது நடத்தல, உங்க எல்லாருக்காகவும் தான். நாளைக்கு முதல் தடவையா இந்த கிரவுண்ட்ல ஒரு காம்படிஷன் நடத்த போறேன். அதுல நல்லா விளையாடாத 20 பேர் போயிடுவாங்க. நல்லா விளையாடின 20 பேர் முன்னேறி வருவாங்க. சோ நான் திரும்பவும் அதே அட்வைஸ் தான் சொல்ல நினைக்கிறேன். உங்களுக்காக விளையாடுங்க. நாளைக்கு ரெடியா இருங்க. உங்க எனர்ஜி, உங்க பவர், உங்க ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் உங்களுக்காக விளையாடுங்க. டீமுக்காக விளையாடுங்க. கபடியை விளையாடுங்க. இங்க பாருங்களேன், ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் வெளியில போறோம்ல. அது மட்டும் இல்ல, நம்ம சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கு. மிஸ்ரி அக்கா, நாம இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அப்பா திரும்ப வந்துடுவார்ல. பெரிய பில்டிங்க நாம அப்பா வர்றதுக்குள்ள இங்க கட்டிடலாம். வாங்க இருங்க. போலாம். எஸ், அம்மா, இதெல்லாம் என்ன? இவங்கெல்லாம் யாரு? ஒரு நிமிஷம், நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்க பாருங்க, இந்த துணி எல்லாம் யாரோடது? இது எங்களோட பிளாட். உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. இது எங்க அப்பாவோட பிளாட். அங்கிள், நாங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். உங்ககிட்ட தான் நான் கேக்குறோம், பதில் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அண்ணே கொஞ்சம் வாங்க. யார கூப்பிடுறாரு? அண்ணே உங்களை தான், வாங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? சார், இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் சார். அது இங்க பாருங்க, 16ஆம் நம்பர் பிளாட் இதுதான். ஆனா அது உங்களோடது இல்லையே. என்ன சொல்றாரு இது எங்க டோபியோட இடமாச்சே. நம்மளது இல்லையா? இங்க 3 வருஷமா நாங்க இப்படிதான் துணி துவைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. நாங்க எந்த தவறான அட்ரஸ்க்கும் வரல. இந்த பிளாட் என்னோட புருஷனுக்கு சொந்தமானது. நீங்க தப்பான விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசுறீங்க.
எங்க கிராமத்துல இருக்கிற ஒரு ஆள் தான் என்கிட்ட கொடுத்தாரு. ரொம்ப நன்றி மேடம். நீங்க சொன்ன மாதிரியே சொல்லி அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் கணவன் என் தோழன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். என் கணவன் என் தோழன் தொடர்கிறது. நாங்க எந்த தவறான அட்ரஸ்க்கும் வரல. இந்த பிளாட் என்னோட புருஷனுக்கு சொந்தமானது. எந்த இடத்த போய் நீங்க எப்படி தோபியோட இடம்னு சொல்வீங்க? இங்க பாருங்க மேடம், நீங்க தப்பான விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்கிட்டயும் இதுக்கு உண்டான பத்திரம் இருக்கு. எங்க கிராமத்துல இருக்கிற ஒரு ஆள் தான் என்கிட்ட கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து நாங்க ஏன் போய் சொல்லி வாங்க போறோம்? எனக்கு கவலையா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ? எப்படி இந்த குழப்பம் நடந்ததுன்னு எனக்கு தெரியலையே. 3 வருஷமா நாங்க எல்லாரும் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது கூட உங்களுக்கு தெரியலன்னு நான் என்ன பண்றது? நீங்க ஏதோ தவறான தகவல் கேட்டுட்டு வந்து பேசுறீங்க. ஏன் மேடம், சின்ன சின்ன குழந்தைங்களை எதுக்காக வெயில்ல கூட்டிட்டு வந்தீங்க? வாடி போயிடுவாங்க பாருங்க. பசங்களா, நானும் மேடமும் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க அதோ அங்க இருக்கிற கொட்டகையில போய் உட்கார்ந்துருங்களேன். எதுவும் தேவையில்ல. சரி வாங்க, நம்ம போலாம். வாங்க வா. ரொம்ப நன்றி மேடம். இதுக்கப்புறமாவது பார்த்து விசாரிச்சுக்கிட்டு போங்க. நீங்க சொன்ன மாதிரியே சொல்லி அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகமே ஏமாத்திட்டு தெரியுது. பொய் பித்தலாட்டம் இதுதான் உலகம். நேர்மையா நடக்கிறவங்கள மதிக்கிறதே இல்ல. எல்லாரும் மோசக்காரங்க. இவ்ளோ நீளமா அடிபட்டிருக்கு அவனோட உடம்புல. அவன் இது மாதிரி அடிபட்டு வர்றது நமக்கு புதுசா என்ன சரோஜா? எல்லாம் சீக்கிரம் சரியா போயிடும். சரியா போயிடுமா? ஆண்டவா ராமா, என்னைக்குதான் நான் சொன்ன பேச்ச கேட்டிருக்காங்க? அது எங்களோட கவலை. கடையை பத்தி தானே உங்களுக்கு கவலை. இத கேட்கும் போது உங்களுக்கு ரத்தம் கொதிக்கல? ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பார்த்து பொறுப்பா நடந்துக்கலாம்ல? அம்மா கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம கையில என்ன இருக்கு சரோஜா? எல்லாமே அந்த கடவுள் விதிச்சபடிதானே நடக்குது சரோஜா. நியாயம் நம்ம பக்கம் இருக்குல்ல. நாம ஏன் தேவையில்லாம கவலைப்படணும்? நீ கொஞ்சம் நிம்மதியா இரு சரோஜா. நிம்மதியா இருக்கணுமா? இதையே சொல்லிட்டு இருங்க. இன்னைக்கு நிலைமையில இடம் வாங்குறது சுலபமா? எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட நிலம் அது. எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சும்மா இருந்தா போதும். சும்மா உட்காந்துட்டு இருந்தா எப்படி? நான் சொல்றத கேட்கலாம்ல? என்ன சரோஜா கத்திக்கிட்டே இருக்க? எனக்கு மூளையே குழம்பிட போல இருக்கு. பாத்துட்டே இருங்க. நம்ம பிளாட் நமக்கு திரும்ப கிடைக்காது அம்மா. ஏன்பா கிடைக்காது? கண்டிப்பா கிடைக்கும்பா. யாரு என்ன சொன்னாலும் அத பத்தி நான் எந்த கவலையும் பட மாட்டேன். கண்டிப்பா நான் அந்த இடத்த வாங்குவேன். கவலைப்படாத. நீ முதல்ல படிக்கிற வழியை பாரு. படி. அத்தை, அந்த பிளாட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அங்க இருக்கிறவனுக்கு என்ன பத்தி யாருன்னு தெரியாது அத்தை. டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. சும்மா அங்க உட்காந்துக்கிட்டு அவனால எதுவும் பண்ண முடியாது அத்தை. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ உண்மையாவா சொல்ற? ஆமா அத்தை. இப்பவாவது புரியுதா? புரியுது. நான் சொல்லி புரியாம அவ சொல்லி புரியுது. சரிம்மா, சீக்கிரம் இந்த வேலையை பாரு. நான் அதை என் காதலையே வாங்கல. இப்ப போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து என்ன மிரட்டினா நான் பயந்துடுவேனா? கூட 4 போலீஸ் வேற. இதுக்கு ஒண்ணும் நான் பயப்பட மாட்டேன். உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், யாரு என்னன்னு தெரியாம என் மேல கைய வச்சிட்டீங்க. அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். என் கணவன் என் தோழன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
என் கணவன் என் தோழன் தொடர்கிறது. அண்ணா போலீஸ் வந்திருக்கு. ஓ மேடம், நீங்களா? என்ன மறுபடியும் வந்திருக்கீங்க? ஏன் எங்களை மாதிரி ஏழைங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு. நீ அடுத்தவங்களோட நிலத்தை அபகரிச்சிருக்க. அதனால உடனே இந்த இடத்த நீ காலி பண்ணணும். இல்லைன்னா உன்னை காலி பண்ண வைக்க வேண்டியதா இருக்கும். நீங்க எல்லாம் எதுக்குப்பா வேலையை நிறுத்திட்டு வந்து நிக்கிறீங்க? போங்கப்பா, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. நீங்க எந்த வகையில வந்து என்ன மிரட்டினாலும் நான் காலி பண்ண மாட்டேன். முதல்ல புடவையில வந்து என்கிட்ட கேட்டு பாத்தீங்க, நான் அதை என் காதலியே வாங்கல. இப்ப போலீஸ் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்து என்ன மிரட்டினா நான் பயந்துடுவேனா? கூட 4 போலீஸ் வேற. இதுக்கு ஒன்னும் நான் பயப்பட மாட்டேன். என்னோட இடம்ங்கிறதுனால மட்டும் நான் இதை காலி பண்றதுக்காக வரல. யாரோட இடமா இருந்தாலும் சரி, நான் நிச்சயமா அதை தடுத்து தீருவேன். ஒருவேளை இது வேற ஒருத்தரோட நிலைமா இருந்தா நான் எடுக்கிற நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும். எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி தெரியல. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். கமான். ரொம்ப ஆபத்தான ஆளு கூட மோதுறீங்க மேடம். அதோட விளைவுகளை நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையில சந்திச்ச ஆபத்துகள் ரொம்ப பெருசு. அதை விட இது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. எதை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன். உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. போங்க. மேடம், யாரு என்னன்னு தெரியாம என் மேல கைய வச்சிட்டீங்க. அதோட விளைவுகள் ரொம்ப மோசமானது.